ஏங்க சீக்கிரம் வாங்குங்க. இத வர மல்லிகா. ஏங்க கார் நிறுத்திட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? மல்லிகா இங்க வரதுக்கு இடமே இல்ல, பக்கத்துல கொண்டு போய் விட்டு வரேன். என்னங்க இது ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன்ங்க. இந்த அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டா நம்மளோட எந்த வேண்டுதலும் நிறைவேறும். சிட்டில இந்த கோயில் தான் இப்ப ஃபேமஸ். மாசத்துக்கு ஒரு கோயிலை நீ இப்படி ஃபேமஸ் ஆக்கிக்கிட்டே இருக்க. அன்னைக்கு எங்க அண்ணன் பொண்ணு கீழே விழுந்துட்டால. ஆமா. அப்ப குழந்தைக்கு சரியாயிடுச்சுன்னா உன் கோயிலுக்கு வரேன்னு வேண்டிக்கிட்டேன். அப்பவே சரியாயிடுச்சு பாருங்களேன். அதுக்குதான் உங்களை இன்னைக்கு கூட்டிட்டு வந்தேன். சரி மல்லிகா வா சாமி கும்பிடலாம். மா 2 நெய் விளக்கு கொடுங்களேன். உன்னை என்கிட்ட கொடு மல்லிகா. 5 ரூபாய். சரி பாட்டிமா வரும்போது தரேன். அம்மா அம்மா என்னம்மா? நான் அங்க பிரதட்சணம் பண்ணணும், எனக்கு கொஞ்சம் உதவி பண்ண முடியுமா? ஏமா கூட உதவி செய்ய உனக்கு யாரும் இல்லையா? அங்க பிரதட்சணம் பண்ற அளவுக்கு உனக்கு என்னம்மா கஷ்டம்? கஷ்டம் ஒண்ணும் இல்லம்மா. என் வேண்டுதல இந்த அம்மன் நிறைவேற்றி வச்சிருச்சு. அதுக்கு நன்றி காணிக்கையாதான் இந்த அங்க பிரதட்சணம். அப்படி என்னம்மா உன் கோரிக்கை அம்மன் நிறைவேற்றி வச்சாங்க? என் ஃப்ரெண்டோட அண்ணன் குழந்தை கட்டில இருந்து தரையில விழுந்து தலையில அடிபட்டுடுச்சுமா. ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருந்ததா என் ஃப்ரெண்ட் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா. அந்த குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இல்லாம குணமாகி வரணும்னு நான் இந்த அம்மன் கிட்ட தான் வேண்டிக்கிட்டேன். என் வேண்டுதல் பழிச்சிடுச்சுமா. அதுக்குதான் இந்த அங்க பிரதட்சணம். கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நான் உனக்கு உதவி பண்றேன் வா. அம்மா தாயே, நீதாம்மா இவளுக்கு துணையா இருக்கும். மல்லிகா குழந்தை உனக்கு அண்ணன் பொண்ணு, எனக்கு அக்கா பொண்ணு. நாம அங்க பிரதட்சணை பண்ண ஒரு அர்த்தம் இருக்கு. நாமளே சிம்பிளா கோயிலுக்கு வர மாதிரி தான் வேண்டி இருக்கும். எங்கிருந்து வந்து நம்ம குடும்பத்துக்காக ஒருத்தி நம்ம குழந்தைக்காக அங்க பிரதட்சணை பண்றதெல்லாம் என்னால நம்பவே முடியல மல்லிகா. ரியலி கிரேட்.
இன்னைக்கு நேத்து இல்ல, சின்ன வயசுல இருந்தே இவங்க இப்படிதான். பழகிட்டா உயிரை கூட கொடுப்பாங்க. ஓ, எதையும் விட்டு கொடுத்து போயிடுவாங்க. எல்லார் மேலயும் அன்பா இருப்பாங்க. இவங்களுக்காக கோயிலுக்கு போனது காட்டிலும் மத்தவங்களுக்காக கோயிலுக்கு போனது தாங்க அதிகம். அடுத்தவங்களை நேசிக்கிற மனசு இவங்கள போல யாருக்குமே வராது விமல். கண்டிப்பா மல்லிகா. சரி வாங்க சாமி கும்பிடலாம். சூர்யா, சூர்யா, என்ன காஃபி வச்சுட்டு போ, நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன். சூர்யா, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். நான் 9 மணிக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும். நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். நீ கடைக்கு போய் தேங்காய் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் சட்னி அரைச்சு வச்சிடுறியா? குளிச்சுட்டு வந்து நான் தோசை ஊத்தி தரேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். என்னை எழுப்பி காஃபி கொடுக்கும் போதே நினைச்சேன். சரி சரி போ. சரி, இந்த காஃபி குடி. நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். என்னடா சட்னி அரைச்சு வைக்க சொன்னா அப்படியே வச்சுட்டு உட்கார்ந்திருக்க? ஏய், நான் என்ன உனக்கு வேலைக்காரனா? காலையில எந்திரிச்சு சட்னி அரைச்சு உனக்கு இட்லி சொல்றதுக்கு ஏன் நான் பேப்பர் பார்க்க வேணாமா? இன்டர்வியூ போக வேணாமா? நானும் ஒரு வேலைக்கு போயாகணும்ல. என்ன இப்படி காலத்துக்கு பண்ணிட்டு இருக்க சொல்றியா? இல்லடா, இன்னைக்கு முத நாள் இல்லையா? முத நாளே லேட்டா போனா நல்லா இருக்குமா? அதனாலதான் இந்த ஹெல்ப் கேட்டேன். வழக்கமா இதெல்லாம் நீ பண்ணி கொடுப்பதானே? வழக்கமா பண்ணதாண்டி தப்பா போச்சு. என் சூழ்நிலை தெரியாம வேலை சொல்லிட்டு இருக்க. ஏன் நானும் வேகன்சி எங்க இருக்குன்னு பார்க்க வேண்டாமா? ஏய் கூல், இப்ப ஏன் இவ்வளவு கோவப்படுற? நானே பண்ணிக்கிறேன், நீ அதை பாரு. அதான் ரொம்ப முக்கியம். சூர்யா, நான் உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வச்சிட்டேன். இன்டர்வியூ போகும்போது வெறும் வயித்தோட போவாத, சாப்பிட்டு போ. ஓகே? நீ சாப்பிடலையா? இல்ல, பாக்ஸ்ல எடுத்துக்கிட்டேன். இடையில டைம் கிடைக்கும் போது சாப்பிட்டுக்கிறேன். இங்க உட்காந்து சாப்பிடணும்னா டைம் ஆயிடும். ஓகே, வரேன். சூர்யா, முதல்ல வேலைக்கு போறேன். ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்ல மாட்டியா? ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. வரேன். சூர்யா, சூர்யா, வாஷிங் மிஷின்ல துணி போட்டிருக்கேன். அதை ஆஃப் பண்ணிட்டு துணி எடுத்து கொடியில போட்டுறியா? சாயந்தரம் வரைக்கும் இருந்தா ஸ்மெல் வரும், அதான் சொல்றேன். சரி, நீ போ. ஓகே, தேங்க் யூ. ஒரு நாள் வேலைக்கு போனா போதுமே, உடனே திமிர் வந்துடும். புருஷனை வேலைக்காரனை நடத்த ஆரம்பிச்சிருவீங்க. அக்கா, மல்லிகா, இன்னைக்கு நீ ஆபீஸ் போலையா? போனோம்க்கா. போறதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன்.
என்ன விஷயம்? நம்ம உமாவுக்கும் அண்ணனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு பேசணும்ல. அப்போ விமலும் சம்மதிக்கல, அண்ணனும் சம்மதிக்கலல்ல. ஆனா இனிமே விமல் பிரச்சனையே பண்ண மாட்டாருக்கா. அண்ணனை மட்டும் கன்வின்ஸ் பண்ணா போதும். என்னடி சொல்ற? விமல் சம்மதிச்சிட்டாரா? கல்யாணத்துக்கு சம்மதம்னு வார்த்தையால சொல்லல. ஆனா நம்ம உமா மேல அவருக்கு மரியாதை வந்துருச்சுக்கா. உமா மேலையா? உமாவ விமல் எங்கேயும் பார்த்திருக்க வாய்ப்பே இல்லையே. உமாவை இன்னைக்கு விமல் பார்த்தாருக்கா. நம்ம அண்ணா குழந்தைக்கு தலையில அடிபட்டுடுச்சுல, எந்த ஆபத்தும் இல்லாம குழந்தைக்கு நல்லா ஆயிடுச்சுன்னா பரமேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு வரதா வேண்டிக்கிட்டேன். இன்னைக்கு நானும் விமலும் காலையில கோயிலுக்கு போயிருந்தோம். அங்க பார்த்தா உமா நம்ம அண்ணன் குழந்தை குணமானதுக்காக அங்க பிரதட்சணை பண்ணிட்டு இருக்காக்கா. ஒத்தாசைக்கு கூட யாருமே இல்லக்கா. அங்க இருந்த ஒரு லேடி கிட்ட உதவி கேட்டு நேத்தி கடனை நிறைவேற்றிட்டு இருந்தா. எனக்கு ஒரு நிமிஷம் என்ன செய்யறதுனே தெரியலக்கா. உடம்பெல்லாம் படபடன்னு ஆயிடுச்சு. விமலே ஒரு நிமிஷம் அசந்து போயிட்டாருக்கா. குழந்தைக்கு நம்ம நேரடி சொந்தம், நம்மளே ஒரு அர்ச்சனை பண்ணா போதும்ன்ற அளவுக்கு இருக்கும். எங்கிருந்தோ வந்து நம்ம வீட்டு குழந்தைக்காக இப்படி கஷ்டப்படுறாளேன்னு விமல் சொல்லிட்டே இருந்தாருக்கா. என்ன சொல்ற மல்லிகா? உமா நம்ம அண்ணன் குழந்தைக்காக அங்க பிரதட்சணை பண்ணாளா? ஆமாக்கா. அவகிட்ட ஒரு சின்ன தகவலா தான் அதை சொன்னேன். அவளே இப்பதான் ஒரு பெரிய கஷ்டத்துல இருந்து மீண்டு வந்திருக்கா. மேலும் மேலும் அவளை கஷ்டப்படுத்த வேண்டாம்னு நினைச்சேன். ஏன் பதட்டத்தை கூட அவகிட்ட காமிக்கவே இல்லை. ஆனா நான் சொன்னதுல இருந்தே என் மனசை புரிஞ்சுக்கிட்டு எவ்வளவு பெரிய காரியம் பண்ணியிருக்கா பாரு. ஆமாக்கா. அங்க பிரதட்சணன்றது ஏதோ சும்மா கோவிலை சுத்தி வர மாதிரி தோணும். ஆனா அப்படி உருள்றது சுலபம் இல்ல மல்லிகா. நம்ம யாருக்காக அங்க பிரதட்சணை பண்றோமோ அவங்க மேல பெரிய பற்றே இருக்கணும். இல்லனா உருள்றதுக்கான சக்தி மனசுல வரவே வராது. உடம்பு திடீர்னு அப்படி தரையில உருள்றதுக்கு ஒத்துழைக்கவே செய்யாது. மனசுல பக்தியும் யாருக்காக உருள்றோமோ அவங்க மேல பெரிய பாசமும் இருந்தாதான் மனசையும் உடம்பையும் ஒண்ணு சேர்த்து அப்படி நம்மளால உருளவே முடியும். உருள்ற இடம் கல்லு மண்ணா இருக்கும். வெயில்ல தரையெல்லாம் சூடா இருக்கும். அந்த சூட உடம்பு தாங்காது. நம்ம யாருக்காக உருள்றோமோ அவங்க மேல இருக்கிற உண்மையான நேசம்தான் அதை தாங்கிக்கிறதுக்கான பலத்தையே நமக்கு கொடுக்கும். உமா நம்ம அண்ணனையும் அண்ணன் குழந்தையும் எவ்வளவு நேசிச்சிருந்தா இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிருப்பா. எனக்கு இப்பவே உமாவை பார்க்கணும் போல இருக்கு மல்லிகா. போய் பாருக்கா. இந்நேரத்துக்கு வீட்டுக்கு வந்திருப்பாங்க. சும்மா போக கூடாது, ரொம்ப டயர்டா இருப்பா. அவளுக்கு சமைச்சு ஏதாவது சாப்பாடு எடுத்துட்டு போகணும். இரு. ஹலோ, உமா, நான் தாமரை பேசுறேன். சொல்லு தாமரை. இன்னைக்கு மத்தியானத்துக்கு நான் சாப்பாடு சமைச்சு எடுத்துட்டு வரேன். அதுக்குள்ள நீ எதுவும் சாப்பிடாத. தாமரை, உனக்கு எதுக்கு வீண் சிரமம்? நான் எதையாவது இங்கே சாப்பிட்டுக்கிறேனே. மத்தவங்களுக்காக சிரமப்படுறத பத்தி நீ பேசுறியா? நீ போனை வை, நான் கொஞ்ச நேரத்துல வரேன். உமா, உமா, வா தாமரை. என்ன இது ஈர தலையோட படுத்திருக்க? இல்ல, அசதியா இருந்துச்சு. அப்படியே படுத்தேன், என்னையும் மீறி தூக்கம் வந்துருச்சு. சரி, தலை காயட்டும், நீ வா சாப்பிடலாம். வா. இரு.
நீ உன் மாமியாரை பாத்துக்கணும், நாத்தனாரை பாத்துக்கணும், குழந்தைய பாத்துக்கணும், உன் புருஷனை பாத்துக்கணும். உனக்கு எவ்வளவு வேலை இருக்கு. இந்த லிஸ்ட்ல நான் வேற சேர்ந்துக்கணுமா? ஏன் சேர்ந்துட்டு போயேன், அதனால என்ன? எனக்கு எந்த சிரமமும் இல்ல. என்னால இன்னும் 4 பேரை கூட சேர்த்து பாத்துக்க முடியும். தென்காசி மண்ணு, குத்தாலத்து மனசு, 4 பேர் என்ன, ஒரு ஊரைய கூட தான் சேர்த்து பாத்துக்கும். சாப்பிடு. என்ன உமா, எதுக்கு இப்ப கண் கலங்குற? இல்ல தாமரை, ரொம்ப நாளா எனக்கு யாருமே சாப்பாடு பரிமாறினது இல்லையா? இப்ப எனக்கு எங்க அம்மா ஞாபகம் வந்துடுச்சு. இனிமே உனக்கு அப்படி ஒரு குறை வராது. நானும் மல்லிகாவும் எப்போ உன் கூடவே இருப்போம். நீ சாப்பிடு. என்ன சாப்பிடு. ம். இப்ப எதுக்கு என் கையை அமுக்கி விட்டுட்டு இருக்க? இல்ல, என் அண்ணன் குழந்தைக்காக கோயில்ல போய் அங்க பிரதட்சணம் பண்ணியா? அத கேள்விப்பட்டதுல இருந்து என் மனசு எவ்வளவு தவிச்சு போயிடுச்சு தெரியுமா? இனிமே என் அண்ணன் குழந்தைய பத்தி கவலைப்படுறதுக்கு நானும் மல்லிகாவும் மட்டும் இல்ல, நீயும் இருக்குங்கிறத நினைக்கும் போது எவ்வளவு தெம்பா இருக்கு தெரியுமா உமா? நீ என் சித்தி பொண்ணும் இல்ல, அத்தை பொண்ணும் இல்ல, ஏன் தூரத்து சொந்தம் கூட இல்ல. என் மேல வச்ச பாசத்தாலையும் என் அண்ணன் மேல வச்ச பாசத்தாலையும் எங்க குடும்பத்துக்குள்ள வந்தவ நீ. என் அண்ணன் குழந்தைக்காக இவ்வளவு பெரிய காரியம் பண்ணது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? ஏ தாமரை, இதையும் பெருசா எடுத்து பேசிட்டு இருக்க? என்னைக்கு நான் உன் கூட பழக ஆரம்பிச்சனோ அப்போல இருந்து நானும் உன் குடும்பத்துல ஒருத்தியா தான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன். அன்னைக்கு உன் அண்ணன் குழந்தைக்கு தலையில அடிபட்டுடுச்சுன்னு சொன்ன உடனே என் குழந்தைக்கு அடிபட்டதான்னு நினைச்சுதான் என் மனசு துடிச்சுது. இப்படி ஏதாவது ஒரு நேர்த்தி கடன் பண்ணாதான் மனசு ஆறுதல் படும்னு தோணுச்சு. அதுக்காக தான் பண்ண. அத போய் நீ பெருசா எடுத்து பேசிட்டு இருக்க? இது பெரிய விஷயம்தான் உமா. நீ பெரிய காரியம்தான் பண்ணியிருக்க. அதுக்கு கைமாறா நானும் ஒரு பெரிய காரியம் பண்ணணும். இல்லைன்னா என் மனசு ஆறாது. நானும் மல்லிகாவும் கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். அது மட்டும் நடந்துருச்சுன்னா அப்புறம் நீ என்னைக்குமே கஷ்டப்பட மாட்ட. முடிவா? நீ என்ன முடிவு பண்ணி வச்சிருக்க தாமரை? இப்ப வேணாம், அத நான் இன்னொரு சமயம் சொல்றேன். நீ சாப்பிடு. சாப்பிடு. வேலைக்கு போக ஆரம்பிச்ச உடனே வேற மாதிரி நடக்க ஆரம்பிச்சிடுறீங்களா? இப்ப என்ன வேற மாதிரி நடக்க ஆரம்பிச்சிட்ட? ஒரு காஃபி கேட்டேன், அது ஒரு தப்பா?